ஹலோ மக்களே, மறுபடியும் ஒரு பாட்காஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, என்னை பற்றி பேசலாம் அப்படின்னா, அந்த பழைய எபிசோட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. படையப்பா படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிஞ்ச உடனேவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசித்து பார்த்தா, ரஜினின்ற ஒரு ஆள், சின்ன வயசில் நமக்கு சினிமாவை பற்றின தாக்கம், இது ரெண்டும் கலந்து கட்டி அதை திருப்பி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டு தான். ஓகே, அதை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டோட ஐடியா. ரஜினி என்னன்னா, சின்ன வயசில் நமக்கு இந்த கேடிவி மாதிரியான சேனலில் படம் பார்க்குற வாய்ப்பு தான் எனக்கு இருந்துச்சு. தேட்டர்கள்லாம் எனக்கு அவைலபிளே கிடையாது. நான் கிட்டத்தட்ட காலேஜ் வரும்போது தான் என்னோடய ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ அப்போது எனக்கு இந்த சனி ஞாயிறுகளில் டிவியில் என்ன படம் போட போகிறான் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன வயசில் என்னென்னா, நிறைய சண்டை இருக்கணும், நிறைய காமெடி இருக்கணும், ஹீரோ ஜெயிச்சிடணும். இந்த மாதிரியான ஒரு படம் போட்டால் எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தோணும். ரஜினி படங்கள்லேயே எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 6லிருந்து 60 வரை, ஜானி படம்லாம் போட்டால் இது என்ன படம், இது எதுக்கு போடுறானுங்க, ஒன்றுமே புரியலை, சண்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு இருக்கும். அதே இப்போது முத்து, மன்னன், படையப்பா, மனிதன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரா கூட எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். படையப்பா மாதிரியான படங்கள், இன்னும் பழைய சண்டை படங்கள்லாம் இருக்கும்ல, சிவா, பாண்டியன், அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய சண்டை இருக்கும், நிறைய காமெடி இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் போட்டால், அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ஞாயிற்றுக்கிழமைப்பா அப்படின்னு எனக்கு தோணும். சூப்பரில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, அப்படி ஸ்கூல் டைம்லலாம் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமா எனக்கு இந்த ஆர்டிஸ்டிக் படங்கள், உலக சினிமாக்களில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டிக் படங்களில் நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் உள்ளே வருதுன்னா, இதுதான் சினிமாவா, அப்போ நம்ம பார்த்துட்டு இந்த படம்லாம் குப்பையா, இந்த மாதிரி படம் நடிக்கிறவனுங்க, எடுக்கிறவனுங்க, கமர்ஷியல் படங்கள் பண்ணுறவனுங்களே ஒரு மட்டமானவனுங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை தூக்கி நம்ம மண்டை மேலே விதைக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த கமர்ஷியல் படங்களில் இருக்கிற அந்த கிளாமர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. எப்போனா காலேஜ் டைமில். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஓடி நிறைய படங்கள் பார்த்து எல்லாமே முடிஞ்சு இப்போது யோசித்து பார்க்கும்போது, சார் ஒரு சண்டே ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா என்னை யோசிக்கலாம் விடாதீங்க. உங்கள் படங்களில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றலாம் என்னால் டீகோட்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் இல்லை. தட்டு ஃபுல்லாக சோத்தை போட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1:30 மணிக்கு உட்காரனா எனக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போவும் என் மைண்டு சொல்கிறது அந்த கேடிவியில் பார்த்த ஏதாவது ஒரு படத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு டைம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது எதுவுமே இருக்காது, ஒரு படம் ஆரம்பிக்கும், கமர்ஷியல், சண்டை இருக்கும், வில்லனை மீட் பண்ணுவான், ஒரு லவ் பண்ணுவாங்க, திரும்பி வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை வரும், செகண்ட் ஹாஃபில் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி வில்லனை கொல்றான் அப்படின்றது தான் கதை. இந்த மாதிரியான படங்கள் இப்போது என்னால் உட்காந்து பார்க்க முடியுது. என் பிரெயினை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பவர், எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும் போது அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப இலகுவாக, ரொம்ப பிடிச்ச படமாக மாறுது. அப்போது அந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலே இருக்கிற ஆட்களை யோசிச்சு பாருங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. அதாவது அவனுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போவுமே ப்ரெஷர், எப்போவுமே ஒரு இறுக்கமான சூழலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உங்களுடைய ஆர்டிஸ்டிக் படங்களை கொண்டு போய் திணிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த படங்கள் இம்பேக்டை ஏற்படுத்துன்றதுலாம் சரிதான், ஆனால் அவன் பார்க்க வர்றது அது கிடையாது இல்லையா? அப்போது அதுதானே கமர்ஷியல் சினிமா பண்ணுற ஒரு விஷயமாக இருக்க முடியுது. ரஜினி அதை தானே பண்ணியிருக்காரு எனக்கு. அதாவது எனக்கு ஒரு பெரிய எஸ்கேப் தேவைப்படும் போது, அதாவது ஸ்கூல்லலாம் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை தான். ஆனால் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு ஃபஸ்ட் பீரியடில் என்னென்னலாம் எடுத்து வைக்கணும், எந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறம் நாளைக்கு வாங்க போகிற நோட் புக்குக்கு அம்மாட்ட காசு வாங்கணும், இந்த மாதிரி மேப் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஐட்டம்ஸ் ஒரு 10 வயசு பையனுக்கு பெரிய வேலை தான்.
அவனுக்கு அது அப்போ பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா? அப்போ 10 வயசில் இருக்க அருணுக்கு அது பதட்டமாக தான் இருந்திருக்கும். அந்த பதட்டத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆகி என்ன மறந்து வாயை பொளந்து சுற்றி அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்த ஆள் ரஜினிகாந்த். அப்போ அந்த ரஜினிகாந்தோட அந்த விஷயம் என் மண்டை ஃபுல்லாக உட்காந்துருக்கு. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. அப்படின்னா அவரை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போய் தானே ஆகணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ராஜாதி ராஜா படம் வந்து எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நான் பார்த்து இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு மைண்டில் இருக்கிற முதல் ரஜினி படம் ராஜாதி ராஜா தான். 2 ரஜினி இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பயங்கர ஆள் மாறுறாங்க. இந்த இரட்டை வேடங்கள் போடுற படங்களே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிக்கிற படங்களே நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் ஆக்ஷன்ப்பா, அவருக்கு பதிலாக இவர் போகிறாரு, இவருக்கு பதிலாக அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரியான படங்களில் ராஜாதி ராஜா வந்து ஒரு முக்கியமான படம். காமெடி, அந்த அவர் எப்படி பழிவாங்க போகிறாரு அவர் ஃப்ரெண்டு இறந்ததுக்கு, அவங்க அப்பா இறந்ததுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ரஜினியும் அந்த ரஜினியும் எப்படி வந்து கடைசியில் சுபம் போட போகிறாங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எனக்கு தெரியல சரியாக எப்போ பார்த்தேன்னு, ஒரு 6th 7th படிக்கும்போது பார்த்துருப்பேனா இருக்கும். அதுதான் எனக்கு மெமரபுளாக இருக்கக்கூடிய ரஜினி படம். அதுக்கப்புறமா அதே அளவுக்கு ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸை படங்கள்லாம் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்டிஸ்டிக் படங்கள், கமர்ஷியல் படங்கள், இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கமர்ஷியல் படம் என்ன பண்ணேன் பயங்கர எக்ஸைட்டிங்காக வச்சுருந்துச்சு அப்படின்னா சிவாஜி த பாஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்வாகு, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு யாராலையுமே பார்க்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வேறு யாரோ பண்ணியிருந்தா நான் பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. சிவாஜியில் வந்து நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அங்கே ரஜினி பண்ணுறாரு அப்படின்றதுனால என்னால் நம்ப முடிஞ்சுது. ஏன்னா ராஜாதி ராஜாவில் நடித்த ரஜினி என் மண்டைக்குள்ளே இருக்கார். ராஜாதி ராஜாவுக்குள்ளே நடித்த ஒரு ஹீரோவோட இமேஜ் இருக்கு இல்லையா, அது என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அப்போது நான் வளர்ந்து சிவாஜி த பாஸ் அப்படின்ற படத்தை பார்க்கும்போது அதே எக்ஸைட்மெண்ட், அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட ஒரு டைரக்டரு அதே ஆக்டரை வச்சு எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காருன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போவுமே ஐ வுட் சே என்னோடய டாப் 100 மூவிஸ் நீங்கள் பார்த்த 100 படங்களை எழுதுறா அப்படின்னா அதில் சிவாஜி தாராளமாக வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் நீ திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு வேல்யூ இருக்கிற படமாக ஒரு 10 படம் சொல்கிறா அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நான் சிவாஜி சொல்லிடுவேன். ஏன்னா அதை என்னால் திரும்ப திரும்ப பார்க்க முடியும், சூப்பர் சீன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் படையப்பா. என்னென்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த படம் வந்து நான் பார்க்கணுன்னு இருக்கும் போதெல்லாம் எனக்கு தேட்டருக்கான அவைலபிலிட்டிலாம் கிடையாது. மைடியர் குட்டி சாத்தான்னு ஏதோ ஒரு படம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு, அதில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை தவிர எனக்கு தேட்டர் எப்படி இருக்கும், தேட்டரோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும், அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பாலகன், ஒரு சிறுவன், அவனுக்கு சன் டிவியில் படையப்பான்ற படத்தை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு ஆடு போட்டே இருக்கானுங்க. இப்போ மாதிரிலாம் கிடையாது, ஓடிடி கிடையாது. அப்போ வந்து ஆடு போட்டு தள்ளுறானுங்க. எவ்வளோ ஆடு போட முடியுமோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக, தீபாவளி வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டே இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். படையப்பா படம் வருது நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, அப்போ வந்து எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, பக்கத்து வீட்டு டிவியில் போய் நான் உட்காந்து பார்த்த படம் தான் அந்த படம். அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த படத்தை வந்து பெரும்பாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதில் இப்போவுமே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை 5.5 மணி நேரம் பார்த்தேங்க. அந்த படம் 3 மணி நேரமோ என்னமோ, சன் டிவியில் விளம்பரம் மட்டுமே 2.5 மணி நேரம் போத்திருக்கான். 4 மணிக்கும் என்னமோ படத்தை ஆரம்பித்து 10 மணிக்கும் என்னமோ முடித்தாங்க. அவ்வளோ விளம்பரங்கள். என்னென்னா முழுசாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு கூட சொல்ல முடியாது. விளம்பரம் வரும்போது சேனல் மாற்றிடுவாங்க. ஏன்னா விளம்பரம் வந்து இந்த மாதிரியான ஒரு பீக் சினிமாவுக்கு அவனுக்கான கமர்ஷியல் வேல்யூ பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அவன் போடுற விளம்பரங்களுக்கு அதிகமான காசு கிடைக்கும். ஸோ வந்து 20 நிமிஷம் படம் பார்த்தானா 15 நிமிஷம் விளம்பரம் போடுவான். இப்படி போயிட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய சீன்ஸ்லாம் வந்து விளம்பரம் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேறு சேனலில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது திருப்பி வரும்போது கட்டாயிருக்கும்.
அந்த மாதிரி நான் சில சீன்ஸ் எல்லாம் இப்போ மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு பிற்காலத்தில் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்புறம் இன்னொரு வேலை பார்ப்பானுங்க சன் டிவியில். என்னென்னா ஒரு 20 நிமிஷம் ஓடிடும் இல்லையா, விளம்பரம் 15 நிமிஷம் போட்டுருவானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா நின்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்க, ரீகேப் மாதிரி அதில் ஒரு 3 நிமிஷத்தை தூக்கி இதில் போடுவானுங்க. இப்படி கிட்டத்தட்ட அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மணி நேரம் ஓட்டியிருப்பானுங்க அது. பட் அந்த படம் வந்து பார்த்துட்டு தீபாவளி லீவ் முடிஞ்சு போயிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக அதே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அது பார்த்தியாடா, இது பார்த்தியாடா, அது பார்த்தியாடா, அந்த சீனில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர பஞ்சு டைலாக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த இந்த டைலாக் இருக்கும் இல்லையா, அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அது. அப்புறம் இந்த பாம்பு புத்துக்கள் கை விட்டிங்களே கடிக்கலையான்றதெல்லாம் வந்து நாங்கள் திரும்ப 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 சும்மா இன்டர்வலில் லஞ்ச் டைமில் இல்லை வீட்டுக்கு நடந்து வரும்போது, வீட்டுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் நடந்து வருவோம் ஸ்கூல் முடிஞ்சு. இதையே தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதம் கிட்டே பேசியிருக்கோன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பையனும் நானும் தான் வீட்டுக்கு திரும்பி நடந்து வருவோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் தொடர்ந்து எங்கள் பிரெயின்லேருந்து இது வெளியே எஜெக்டே ஆகலை. நாங்கள் அதே தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைஃப்பில் வேறு எந்த ஹீரோவும் திரும்ப தரவே முடியாதுங்க. என்னென்னா உங்களுக்கான எதுக்கான ஒரு சினிமாவுக்கான அவைலபிலிட்டி கிடையாது. நீங்கள் நினைக்கும் போது அந்த படத்தை பார்க்க முடியாது. அது வந்து சின்ன வயசில் எதை வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நம்பின ராஜாதி ராஜா ரஜினி பண்ண ஒரு படம். அந்த படம் வந்து பயங்கர லென்த்தியான ஒரு படம் வேறங்க. அதாவது என்னென்னா சின்ன வயசில் காலேஜ் முடிச்சிருப்பார், அங்கே ஆரம்பித்து அவர் பொண்ணு காலேஜ் முடித்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த கதை போகும். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட 50-55 வருஷ கதை மாதிரி இருக்கும் அது. இப்போ உட்காந்து யோசித்து பார்த்தா அந்த ஸ்டோரியை பயங்கர டயரிங்காக இருந்திருக்கும் எழுதுறதுக்குன்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ வேகமாக இப்போ 18 வயசில் ஒருத்தன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், அவனுக்கு ஒரு லவ் இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஓகே, அதை வச்சு ஒரு எபிசோட் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டோட தலைவனாக இவன் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் ஒரு 30s போகும்போது சரி ஓகே போயிட்டீங்க, என்ன ஆகும், அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்து காசு எதுவுமே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அதை எப்படி சரி பண்ணுவீங்க, உங்களுக்கு கல்யாணத்தில் பிரச்சனை எப்படி சரி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசாகிடுச்சு, வயசானவுடனே உங்கள் குழந்தைங்கள் மூலமாக மறுபடியும் பிரச்சனை. இப்படி ஒரு கேரக்டரை நடுவில் வச்சுட்டு அவனுக்கு சுற்றி நடக்க போகிற பிரச்சனைகளை ஒரு 2-3 வருஷத்துலையோ இல்லை 3 வாரத்தில் நடக்கிற கதைகளோ எனக்கு என்கேஜிங்காக உங்களால் எடுத்துகிட்டு போயிட முடியும். இன்றைக்கெலாம் நம்ம ஒரு நாள் ராத்திரி கதைகள் தான் அதிகமாக பார்க்குறோம். நைட் ஆரம்பித்து நாளைக்குள்ளே என்ன நடக்குது, இந்த டைம் லைன், இது எப்பப்போ நடக்குது, என்னென்ன நடக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட 50 வருஷ கதையை நீங்கள் ஒரு டைம் லைனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுதி இன்ட்ரெஸ்டிங்காக பேக் பண்ணி கொடுக்கறதுன்றது நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. அதை தாண்டி நான் முக்கியமாக பேசணுன்னு நினச்சது ரஜினியோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அதாவது சில விஷயங்களை ரஜினிகாந்த்ன்ற ஒரு பண்ணார்னா என்னால் ஒத்துக்க முடியுது, பெரும்பாலானவங்களால் ஒத்துக்க முடியுது. இப்போ அதே வேறு ஒரு ஆக்டர் பண்ணார்னா ஒத்துக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஷேப் ஆகிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. அதாவது அவருக்கு எல்லா படங்களும் ஓடிருச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. சில படங்கள் ஓடி இருக்கும், சில படங்கள் தாறுமாறாக திட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தாலும் ரஜினி வந்து ஸ்க்ரீனில் வந்து உன்னோட நான் ரிலேட்டபிளாக, ஆனால் வந்து உன்னை விட பவர்ஃபுல்லான நான் ஒரு ஆள் அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நான் ஒரு சாமானியன் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமானியன் அப்படின்ற மாதிரியான கதையம்சங்கள் அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்து கொஞ்சமாக அதுக்கு ஹைப் ஏற்றி அந்த மாதிரி ஒரு இமேஜை பில்டு பண்ணதுனால மட்டும்தான் படையப்பான்றது சாத்தியமே ஆயிருக்கு. அப்போது இது சாதாரணமாக நடந்துடாது இல்லையா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், அவர் கீழே விழுந்திருப்பார், எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா. அதை தாண்டி ரஜினிகாந்த் நிற்கிறார்னா ரஜினிகாந்த் ஒரு வசீகரம் தானே. ரஜினிகாந்த் என்கிற வசீகரம் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட்டை நம்ம முடிக்க முடியும். ரஜினிகாந்த் ஒரு மனிதன், ரஜினிகாந்த் ஒரு ஹீரோ, ரஜினிகாந்த் வந்து ஒரு அப்பா, ரஜினிகாந்த் வந்து ஒரு தலைவர், இதிலலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும், அந்த படத்தில் பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ நீ என்னை ரஜினிகாந்தை டிஃபைன் பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரஜினிகாந்த்
என்கிற வசீகரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி தான் இந்த பாட்காஸ்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். என்னென்னா இது ஒன்று தான் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய சினிமா பார்க்குற ஆட்களாக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்குள்ள ஒரு ரஜினிகாந்த் என்கிற வசீகரத்தின் ரசிகன் இருந்திருப்பான். நீங்கள் யாரை வேணாலும் என்ன மாதிரியான படங்களை வேணாலும் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஆளாக இருந்திருக்கலாம், கமர்ஷியல் படங்களை வெறுக்கிற ஆட்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ரஜினிகாந்த் என்கிற வசீகரம் உங்களை ஏதோ ஒரு மொமெண்ட்டில் கண்டிப்பாக ரசிக்க வச்சுருக்கோம், ஆன் ஸ்க்ரீன்லேயோ ஆஃப் ஸ்க்ரீன்லேயோ. அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ யாரா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதே தான், ரஜினிகாந்த் என்னும் வசீகரத்தின் ரசிகன்.